தாயே பராசக்தி அங்காள ஈஸ்வரி உன்னை வணங்கி என் கலைப்பணியை தொடங்குகின்றேன். இவரங்க மேடையில் நம்பிராஜனாக நமது கிராமத்தில் அருகில் உள்ள வனக்குடியை சேர்ந்த முத்துராமலிங்கம் அவர்கள் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை கொண்டு கௌரவிக்கப்படுகிறார். நம்பிராஜன் முத்துராமன் அவர்களுக்கு வனக்குடி கிராமத்தை சேர்ந்த மாரிமுத்து அவர்கள் 200 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கிறார். மிருதங்க வித்துவான் NR ஜெயராஜ் அவர்களுக்கு மரக்குளத்தை சேர்ந்த P முருகன், ஆவியூர் பாண்டி, பாலு அவர்கள் 200 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கின்றனர். எனக்கு பிறந்த மண்ணின் பெருமை காத்து இங்கு இருக்கிற அன்பு உள்ளங்கள் அத்தனை பேரும் என்னை பெற்று வளர்த்து என்னை பேணி காத்து வளர்த்தெடுத்த அன்பு உள்ளங்கள். நான் எங்கு பிறந்தவன் அல்ல, இந்த மண்ணில் பிறந்து இந்த மண்ணில் இந்த ஆண்களும் பெண்களும் சோழித்து என்னை சோர்வூட்டி வளர்த்து தாளாட்டி பாலாட்டி வளர்த்திய தாய்மார்களும் ஆண்டோர்களும் சான்றோர்களுக்கும் அடியே எனது உளமார்ந்த நன்றியை தெரிவித்து என் கலைப்பணியை தொடங்குகின்றேன். நன்றி நன்றி கலந்த வணக்கம். இங்கு மிருதங்க வாசித்துக் கொண்டிருக்கும் அன்பு மரவன் அன்பு அவர்கள் என்றெடுத்த NR ஜெயராஜ் அவர்களுக்கு நமது ஊர் அருகாமையில் உள்ள மரக்குளத்தை சேர்ந்த நாடக ரசிகர்கள் என் அன்பு உள்ளங்கள் 200 ரூபாய் அன்பளித்து பெருமை சேர்த்த அன்பு உள்ளத்தை இசைக்கலைஞர் கலைக்குழு சார்பாக நன்றி நன்றி. எனக்கு அன்பளிப்பு அளித்த மாரிமுத்து கதிரேசன் அவர்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம். குறிஞ்சி, முல்லை, நெய்தல், பாலை, மருதம் சொல்லக்கூடிய 5 வகை நிலத்தை இச்சிறுவர் சிற்றூருக்கு தலைவராக ஆட்சி புரிந்து வருகின்றேன். அப்படி இருக்கும் தருணத்தில் எனக்கு 7 ஆண் குழந்தை இருந்த காலமும் எனக்கு ஒரு பேர் சொல்ல பெண் குழந்தை இல்லையே என்பது எனது பெரிய வருத்தம். அப்படி இருக்கின்ற காலத்தில் நான் ஒரு நாள் வேலுமலைச்சாரலில் வேட்டைக்காக சென்ற போது வேலுமலைச்சாரலில் ஒரு குழந்தையுடைய சத்தம் குகா குகா என்று சத்தம் எங்கள் காதில் ஒலித்துக் கொண்டது. அதை கேட்டவுடன் அருகில் வீரர்களை அழைத்து வீரர்கள் அதை யாதனை அறிந்தவர்கள் என்று அனுப்பி வைத்தேன். அப்பொழுது எனது வீரர்கள் சென்று அழகிய வள்ளிக்கிளைகளை தோண்டிய வெள்ளத்தில் ஒரு பெண் குழந்தையை கண்டெடுத்து வந்து என்னை ஒப்புவித்தார்கள். அந்த வள்ளிக்கிளைகளை தோண்டி எடுத்த பள்ளத்தில் கிளக்கப்பட்டவையால் அதற்கு வள்ளி எடுக்கும் நாமவிட்டு நான் ஒரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக எனது அரண்மனையில் வளர்த்து வருகின்றேன். அப்படி இருக்கும் தருணத்திலே எங்களது குலாச்சாரப்படி ஆண்கள் வேட்டையாடுவதும் பெண்கள் திரைப்படம் காட்பது வழக்கம். அப்படி இருக்கும் தருணத்தில் எனது மகன் வீரத்தேவனை நகசோதனைக்காக அனுப்பியுள்ளேன். அவனுடைய வீரத்தேவனை அழைத்து நாட்டு நலமறிந்து எனது கலைப்பணியை தொடங்குகின்றேன். வீரத்தேவா, அப்பா மங்களம் உண்டாகட்டும், மங்களத்தோட புருஷன் முனியாண்டிக்கிட்டு தான் சொல்லணும். அப்பா மங்களம் என்பது ஒரு நல்ல ஒரு வாக்கப்பா. அப்படியா? மங்களமாகவே வாழ்வாயா கட்டவர். உங்கள் ஆசிரியர் எப்படி இருக்கா மகனே வீரத்தேவா? நாங்கள் அழைத்து வரும் நாட்டு நலமறிய சென்றாயே. ஆமா. மக்கள் எல்லாம் நாளொரு மேனி முழுவதுமாக வளர்ந்து வருகிறார்களா? ஆமா. நாட்டில் மும்மாறி வலுவுகின்றதா? நாட்டில் ஏதேனும் விசேஷங்கள் அறிந்து வந்தாயா? அப்பா மாதம் மும்மாறி மலைகள் பொழிகின்றன. கோவில் குளங்களில் ஆறுகால பூச்சிலும் அருமையாக கிடக்கின்றது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையாப்பா. நாங்கள் இந்த ஆட்சி செய்த நாட்டில் ஏதேனும் குறை வந்து விடுமா? ஒரு குறையும் இல்லை. ஆனாலும் என்ன ஆனாலும் ஒரே ஒரு குறைதான். என்னப்பா? உங்களை பத்தி ஊருக்கு புரணி பேசுறாங்க. என்னப்பா பேசுகிறார்கள்? நான் என்னால தாங்க முடியல. நீங்க பண்றத சொன்னா கூட நான் ஏத்துக்கிருப்பேன். சரி, அன்னைக்கு கூட ஒரு வீட்டுக்குள்ள போனீங்க, அதை யார்ட்டையும் சொல்ல கிடையாது. அப்பா எதுக்கு நல்ல விசாரிக்க போனீங்க? குறை எது உண்டா என்று விசாரிக்க 100 நாள் கூட உங்களை பத்தியே பேசுறாரு. சரி, இருந்தாலும் ஒரே ஒரு குறைதான் அப்பா. என்னப்பா? மக்களுக்கு ஒரு நீதியா, மன்னனுக்கு ஒரு நீதியா? ஆமா. நமது குல சம்பிரதாயம் ஆடவர்கள் வேட்டைக்கு செல்வதும் பருவமடைந்த பெண்கள் திணைக்காவல் புரிவதுதான் குல சம்பிரதாயம். அதுதான் உண்மை. அப்படி இருக்க ஊருக்குள்ள எல்லா பெண்களுமே காவலுக்கு போயிட்டாங்க. நம்பிராஜ மட்டும் அவர் மகளை பொத்தி பொத்தி வீட்டுக்குள்ளே வளர்க்கிறாரு. காவலுக்கு அனுப்பாம உங்களை மட்டும் புரணி பேசுறாங்க. அப்படியெல்லாம் பேசக்கூடாதுப்பா. நாட்டு நலமறிந்து நம்மளுடைய கடமையை கண்காணிப்பாக செய்ய வேண்டும். அப்படி என்றால் தங்கையை அழைத்து நாட்டுடைய காவலுக்கு செல்வதற்கு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். தங்கை அழைத்து வரப்பா. அப்படியே